ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவசர போண்டா தான். சிகப்பு கீரை வச்சு அவசர போண்டா பண்ண போகிறேன். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவு மைதா மாவு போட்டுக்கிறேன். 1 கப் அளவு மைதா மாவுனா அடுத்ததாக 2 கப் அளவு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கணும். நான் 2 கப் அளவு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இது கூட காரத்துக்கு தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோடா மாவு போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வந்து புசுன்னு வரும். அப்புறம் அடுத்ததான் வந்து சிகப்பு கீரை தான் போடுறேன். இப்போ நான் வந்து வெளியே கீரை வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அது வேரோடு இருந்துச்சுன்னா அந்த தண்டெல்லாம் எடுத்து நம்ம நட்டோம்னா அதுவே வரும். அது மாதிரி நட்டது தான் இந்த சிகப்பு கீரை. இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த சிகப்பு கீரை செய்தால். இது பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. நாங்கள் வந்து இங்கே சிகப்பு கீரைன்னு சொல்கிறாங்க, அதனால் அப்படியே சொல்லிட்டோம். யாருன்னா தெரிஞ்சால் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கீரை பேர். இதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக கூட தேவையில்லை. கீரை பெருசாக இருந்தால் கூட ஓகே. இது கூடவே இது மாதிரி வந்து வெந்தயக்கீரை, சிறுகீரை இருந்தால் கூட போடலாம் நம்ம. அப்புறம் வந்து சாப் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா போண்டா மாவு பதத்துக்கு பிசையணும். தண்ணியை ஊற்றி நல்லா போண்டாமா பதத்துக்கு தலைன்னு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். அப்புறம் வந்து கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். ஒரு பக்கம் நான் பிசையும் போது எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதும் எடுத்து அள்ளியே போட வேண்டியது தான். நான் அது மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துட்டு கூட அது மட்டும் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், போண்டா போட்டேன். எண்ணெய் காயிற நேரம் அளவுக்கு நான் ஊற வச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ அந்த போண்டாவை அள்ளி பெருசாக போட்டுக்க வேண்டியது தான். எந்தெந்த சைஸ் வேணுமோ அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பிட்டு நல்லா முருவலாக வரும். முருவலாக வந்த பிறகு வெந்திருக்கணும், முருளாகவும் வரணும். எல்லா போண்டாவும் எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக. யாருன்னா வந்து ஈவினிங் ரிலேஷன்ஸ் வராங்க, டக்குன்னு எதுவுமே இல்லை வீட்டில், ஸ்நாக்ஸ்னால் இப்படி இது போல் செய்யலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. என்னென்ன கீரை போடணுமோ அந்தந்த கீரை போட்டுக்கலாம். அரைக்கீரைலாம் போட முடியாது. சில ஒரு 2-3 கீரை வந்து அவாய்ட் பண்ணிட்டு மீதி எல்லா கீரையும் போட்டுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை கூட போடலாம் நம்ம. எல்லாமே பொடிசாக கட் பண்ணி போட்டு இது பண்ண வேண்டியதாக. பாலக்கீரை கூட போடலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த பேட்ச் போடுறேன்னு வீட்டில் அம்மா அப்பா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சடனாக என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நான் அப்படியே போண்டா ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.